வந்து அடுத்த நாள் வந்து ஜோசியக்கார் அந்த பக்கம் ரஜினி சார் ஜோசியக்காரை பார்க்குறாரு. ஜோசியக்கார் வந்து இந்த மாதிரி உங்கள் பையனுக்கு ஒரு டைம் சரியில்லை, கொஞ்சம் கண்ட்ரோலாக உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். தலைவர் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்புவார். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் வந்து அவனை நம்ம வாட்சிங்லேயே வச்சுக்கணும், நம்ம கண்ணோட்டத்திலே வச்சுக்கணுன்ற மாதிரி அவருக்கு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஒரு வாட்ச் மாதிரி ஒரு இதை வந்து கட்டி விடுறாரு. ஏன்னா அவனை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எங்கே போகிறான் என்ன பண்ணுறான். ஏன்னா ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஒரு எதிரி வேறு இருக்கான், பகத் பாசில். அதனால் ஒரு இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் வாட்ச் மாதிரி கட்டி விடுறாரு, கண்காணிக்கிறார். அப்போ அடுத்த நாள் ஷூட்டிங் டயத்தில் இவர் நினச்ச மாதிரியே வந்து பகத் பாசில் வந்து பம்புக்களுக்கு, அதாவது அடிக்க வர இவர் வந்து அடிக்க வரும்போது இவர் வந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஷூட்டிங் டயத்தில் ஷூட்டிங்குள்ளே போய் கலவரம் பண்ணுற மாதிரி 4-5 பசங்களை விட்டு டிஸ்டர்ப் பண்ண, ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ண, அடிக்க அப்படின்னும்போது இவர் வந்து அங்கேருந்து ஃபைட் பண்ணுறாரு. அது போக தப்பிச்சு ஓடுறாரு. இப்போ எவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணுவார், வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர். இன்னொன்று, தன்னுடைய பொண்ணு இவங்க கூட பழகுன்றோன்னு இவருக்கு மேலும் கோபமாகி போய் அடிக்க போகிறாரு. தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து கால் வருது. இவருக்கு பிரதீப் வந்து ஃபோன் வருது. யார் ஃபோன் பண்ணுறான்னா, இவங்க ஹேமா ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இவருக்கு மயங்கிட்டார், அடிக்கடி மயங்கி விழுகிறாரு அப்படின்ற மாதிரி மயங்கிடுறாரு. அப்புறம் ரஜினி சார் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அப்படியே வர்றாரு, வந்து மகனை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறார். இப்போது இதுக்கு முன்னாடி என்னென்னா, அந்த ஷூட்டிங் நடக்கிற இடம் வந்து ஒரு அவுட்ரு, ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் மாதிரி, சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர், அந்த ஒரு 50-100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரூரல் ஏரியா மாதிரி. அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ப்ரைவேட் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்தில், கொஞ்சம் தூரத்தில். அப்போது அந்த பக்கம் மகனை மயங்கிட்டேன்னு அவர் நேராக வந்து அவர் வர்றாரு. வந்துட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா தம்பிராமையா வந்து இந்த படத்தில் இருக்கார். தம்பிராமையோடைய பையனுக்கு வந்து, தம்பிராமையோட பையன் வந்து இவர் யார் பண்ணியிருப்பான்னா, நம்ம இவர் பேர்னா லவ் டுடேல ரவின்னு ஒருத்தர் இருக்கான்ல, ரவி. அந்த ரவி தான் இதில் தம்பிராமையோட பையன். அவனுக்கு ஏதோ லவ் ஃபெயிலியரில் விஷம் குடிச்சிட்டான்னு சொல்லி அவனையும் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு வராங்க.